சிந்தூர் தொடர்பாக மத்திய அமைச்சர் கூறியதை உறுதிப்படுத்திய பாகிஸ்தான். இந்தியா தொடர்ந்து தற்கொலை ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்துகிறது என்று பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். விவரம். வணக்கம். பாகிஸ்தான் மீதான அந்த தாக்குதல் தொடரும் என்று இந்த அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்தியாவினுடைய தாக்குதலால் 4 ராணுவ வீரர்கள் காயமடைந்திருப்பதாகவும் அந்த தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். லாகூர், கராச்சி, ராவல்பிண்டி உள்ளிட்ட நகரங்களை குறிவைத்து இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்துவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக இந்த தாக்குதல் தொடரும் என்றும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வரை இந்த தீவிரவாத ஒழிப்பு நடவடிக்கை தொடரப்போவதாகத்தான் இந்த ஆபரேஷன் சிந்தூர் நமக்கு உணர்த்துகின்றது. நேற்று முன்தினத்தோடு அதாவது நள்ளிரவோடு இந்த ஆபரேஷன் முடிந்து விட்டதாக அனைவரும் நினைத்துக் கொண்டிருந்த வேளையில இந்த ஆபரேஷன் இன்னும் தொடர்கிறது என்று மத்திய அமைச்சர் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். பாகிஸ்தானினுடைய பல நகரங்கள், குறிப்பாக லாகூர், ராவல்பிண்டி உள்ளிட்ட பல இடங்களிலே தீவிரவாத அமைப்புகள் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் அவர்கள் அவ்வப்போது இந்திய எல்லைப் பகுதிக்கு வந்து தொல்லை கொடுத்து வரக்கூடிய சூழ்நிலையிலே இந்த நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையிலே இந்த தொடர் நடவடிக்கை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 4 பாகிஸ்தானினுடைய அந்த ராணுவ வீரர்கள் காயமடைந்திருப்பதாக நம்முடைய ராணுவத்தின் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 9 நகரங்களை குறிவைத்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றது. குறிப்பாக இந்த ஆபரேஷன் சிந்தூர் தொடரக்கூடிய நிலையில 2 தரப்பிலும் மாறி மாறி தாக்குதல்கள் நடைபெறுகிறது. நாம முன்பே தெரிவித்தது போல இந்தியாவை பொறுத்த வரையிலே இந்தியாவினுடைய ராணுவ பலம் என்பது பாகிஸ்தானோடு ஒப்பிடும்போது 5 மடங்கு 6 மடங்கு கூடுதலாக இருக்கிறது. நம்மிடம் அதிநவீன கருவிகள் எல்லாம் இருக்கின்றது. எனவே பாகிஸ்தான் சிறிய நாடு, பொருளாதாரத்திலும் ராணுவ வலிமையிலும் அவர்கள் நம்மை விட மிக குறைவாக இருக்கக்கூடியவர்கள். ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய தவறு என இந்திய சார்பில் தெரிவிக்கப்படுவது தொடர்ந்து தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிறார்கள். இந்தியாவினுடைய எல்லை பகுதியை கைப்பற்றவும் இந்தியாவிற்குள் மறைமுகமாக ஊடுருவவும் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த தொடர் நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இதை நாம் முழுதாக எடுத்துக்கொள்ளாத காரணத்தினால்தான் கடந்த 22ஆம் தேதி இந்த டூரிஸ்ட் இந்த பஹல்காம் தாக்குதல் நடைபெற்று 26 பேர் சுற்றுலா பயணிகள் உயிரிழந்த அந்த சோகமான நிகழ்வு நடைபெற்றது. எனவே இனி அது போன்ற ஒரு நிகழ்வை நிச்சயமாக அனுமதிக்கவே முடியாது என்பதனுடைய அர்த்தம்தான் இந்த தொடர் தாக்குதலானது நடைபெற்று வருகின்றது. இது இரு நாட்டிற்கான ஒரு போராக இல்லை என்றும், போர் என்றால் எல்லை கடந்து சென்று தாக்குதல், இரு நாட்டு பார்டர்கள் எல்லையில இருந்து கடந்து சென்று தாக்கக்கூடிய நிகழ்வுகள் நடைபெறும். ஆனால் தற்போது இரு நாடுகளுமே எல்லைக்குள்ளாக தங்கள் பாதுகாப்பு பகுதிகள், கட்டுப்பாட்டு பகுதிகள் இருந்துதான் இந்த தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் பஞ்சாபினுடைய பல்வேறு பகுதிகள், வயல்வெளிகள் எல்லாம் இருந்து பல்வேறு கையெறி குண்டுகள் போலவும் ராக்கெட் லான்ச்சர்கள் போலவும் கண்டறிந்து எடுக்கப்படுவதாக குறிப்பிடுகிறார்கள். எனவே இது போன்ற ஒரு சூழ்நிலை தான் இந்த தாக்குதல் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த ஆபரேஷன் சிந்தூர் என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பு நடவடிக்கை, தீவிரவாத அழித்தொழிப்பு நடவடிக்கை இன்னும் தொடரும் என்று இந்திய அரசு சார்பில் உறுதிபட தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பாகிஸ்தான் ராணுவமும் அங்க இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகளும் ஏற்கனவே நடைபெற்ற சம்பவத்தை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு அவர்கள் தங்களை திருத்திக் கொண்டால் பிரச்சனை முடிந்துவிடும். ஆனால் அந்த பிரச்சனையை மேற்கொண்டு இன்னும் ஊதி பெரிதாக்கக்கூடிய நடவடிக்கையாகத்தான் அவர்கள் தொடர்ந்து இந்த பதில் தாக்குதல், அதே போல நம்முடைய எல்லை பகுதியை நோக்கி குறிவைப்பது, பஞ்சாபில் இருக்கக்கூடிய அமிர்தசரஸ் கோவிலை குறிவைப்பதாக கூட சொல்லப்படுகின்றது. எனவே இது போன்ற நடவடிக்கைகளில் அவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டால் நம்முடைய ராணுவம் அவர்கள் மீண்டும் எந்திரிக்க முடியாதபடி பதில் தாக்குதலை கடுமையாக கொடுக்கும் என்றும் தெரிவித்து வருகிறார்கள். அவர்கள் சொல்வது ஒரு புறம் இருந்தாலும் செயலிலே பல மடங்கு செய்து வருகிறார்கள். ஏனென்றால் போர்த்தந்திரம் என்றால் அனைத்தையும் வெளிப்படையாக சொல்லிவிட முடியாது. சிலவற்றை சொல்லாமல் தாக்குதல் நடத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது. எனவே நம்முடைய ராணுவத்தினர் தொடர்ந்து உஷார் நிலையில தான் இருந்து வருகிறார்கள். இரவு பகல் பாராமல் தொடர்ந்து வான்படை, தரைப்படை, கப்பற்படை என்று 3 வகைகளிலும் தொடர்ந்து ரோந்து பணிகளிலும் கண்காணிப்பு பணிகளையும் தீவிரப்படுத்தி வருகிறார்கள். பாகிஸ்தானுக்கு உரிய பாடம் புகட்டப்படும் என்பதுதான் இந்திய சார்பில் நம்முடைய அமைச்சர்களும் பாதுகாப்பு அதிகாரிகளும் தெரிவிக்கக்கூடிய கருத்தாக இருக்கிறது.